இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக்ஸில் நியூ அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியன் பைக்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்தியன் பைக்ஸுக்குள்ள உள்ளே இந்தியன் பைக்ஸ் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் இந்த இதில் போயிட்டு இந்த அந்த டூல்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, டூலில் போயிட்டு ஆர்ஜி ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணால் பாய் BOY பாய் அப்படின்னு சொல்லிட்டு டன் கொடுத்தீங்கன்னா பாய் வரும். வாவ் சூப்பர் ப்ரோ, எப்படி ப்ரோ பண்ணுவேன்னு நிறைய படிக்கவே. அதே மாதிரி கேர்ள் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே போக முடியாது ப்ரோ, எப்படி ப்ரோ போடுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கண் எடுத்து இப்படி போடுங்க. இதை போக முடியல ப்ரோ, எப்படி ப்ரோ போடுறதுன்னா அதுக்கு கவலைப்படாதீங்க. நீங்கள் அங்கே போடணும். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே இந்த மாடிப்படிக்கும் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கேக்குள்ளே போங்க. அங்கனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுறோம். ஸோ அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பாய் கேர்ள்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வருங்க. நான் ஃபஸ்ட்டு பாய்னு போட்டிருக்கிறேன். பாய்னு போட்டேன்னா இந்த மாதிரி வரும், பாய் வருவான். நெக்ஸ்ட்டு நான் கேர்ள்னு போடுறேன், கேர்ள் வரும். இந்த மாதிரி நீங்கள் குமிச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு கேர்ள் அப்படின்னு போட்டிருக்கேன். எங்கடா கேர்ள் கணு வந்துருக்கா, இந்த டிக்கை கொடுத்தாதாங்க இந்த கேர்ளே வருது. சரி, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா கைஸ். திருப்பி இந்த மாதிரி கிரவுண்டுக்கு வந்துட்டு ஸோ இந்த டூல்ஸில் போயிட்டு நீங்கள் PM மறந்துருச்சே. சரி, அது வேணாம். நம்ம இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதை ஏலியன் மோடில் பார்த்துருவோம். ஏலியன் மோடுக்கு போயிட்டு ஏலியன் மோடு புதுசாக ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஏலியன் மோடுக்கு போயிட்டு யாரெல்லாம் இருக்கணுங்க அவனுங்கெல்லாம் போட்டு தள்ளுறோம். சோ ஏலியன் மோடில் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஸ்பேஸில் விழுந்தோம்னா அடி அவ்வளோவா விழுவாது. மண்டையில் பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக போகிறான்னு. ஓகே, இதெல்லாம் எப்படி ப்ரோ எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் ஏதாச்சும் மோடு ஆன் பண்ணிங்க, அப்போ அது வரும். மோடு ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா அது வந்துடும். சரி, பார்த்தலன்னு ஒரு ஏலன்னு கூட கண்ணிலே படையன்னு நினைக்கிறீங்க. இது என்ன தெரியுமாங்க, இதுதான் நிலா. ஸோ நம்ம இப்போ நிலாவில் இருக்கோம். கீழே மட்டும் தவறி கூட என்ன மாதிரி விழுந்துடாதீங்க. பார்த்தீங்களா எப்படி பறக்கலாம் இவன்னு. இப்போ நான் கீழே வந்துட்டேன்னா இந்த சவுண்டு கேட்டு ஏலியன் தான் வரும். ஆனால் என்ன அதிசயமாக ஏலியனே வரல. சரி, ஓகே, ஏலியன் வர்றதுக்கு என்னங்க ஏற முடியல. ஸ்பேஸில் இருக்கும், ஹை ஜம்ப் பண்ண முடியும்னு நினச்சேன். சரி, எங்கடா ஏலியன்ஸ் எங்கே இருக்கீங்க? எங்கே எடுத்தாலும் என்னையை போட்டு தரல, வாங்கடா. டேய் இருங்க, ஷார்ட் கன் எடுத்துன்னு. ஆஹா, இந்த கன்று தான் இருக்கா. சரி, இந்த கன்று எடுத்துக்கோங்க. இந்த கின்னை வச்சு எங்கே வந்தாலும் துப்புன்னு போட்டுருவோம். சரி, வாங்கடா டேய், எவனாச்சும் வாங்கடா டேய். வந்தீங்கன்னா டொப்புன்னு போட்டுடலாம். பயந்துட்டிங்களாடா? ஏய் வாங்கடா, தம்பி இருக்குது பாருங்கடா. டேய் வாங்கடா, டிசிங்கம்மா வாங்கடா தம்பி. வந்துட்டானுங்க. போட்டுருவோமா? புட்டால்
போட்டார் ஸ்போக்கு இந்த கன்று தான் கரெக்டாக இருக்கும். பக்கத்தில் போயிட்டு போடுவோமா? அச்சோ சொன்னாங்க ஒரு கூட்டமே வருதே. ஊரே தாயா வருது. டமால் நான் பார்த்தா கொஷம் சுட்டுட்ருக்கேன். ஐயோ டமால் பட்டு சிச்சோ சுடு எப்படி அவனையும் படுக்க வச்சுட்டேன். லாஸ்ட்டாக வருதேன் சுட்டு டமால். எப்படி அவனும் சுற்றுட்டான். கஷ்டப்பட்டு எப்படியோ இவனையும் போட்டாச்சு. வேறு எவனாச்சும் இருக்கான்னா அவனையும் போட்டுருணும் கைஸ். பிகாஸ் வேறு எவனாச்சும் வந்துட போகிறான். என்னங்க இவனுங்கெல்லாம் போயிட்டுருக்கானுங்க. எல்லாம் மறைஞ்சு போயிட்டானுங்க. இப்போ நான் தாண்ட பெரிய கேங். ஐயோ இவனையும் போட்டுற வேண்டியதான். சால்வ் ஆகிடுச்சு. இந்த லைக் பண்ணி ஸோ பை கைஸ்.